இருக்கும் அனைத்து தோழர்களையும் வணங்கி எனக்கு முன்னால் நடனமாடிய பாடல் பாடிய தோழர்களுக்கும் இந்த மொழி சீனியர் நாளில் எனது புரட்சிகரமான வழக்குகளை உரித்தாக்கி உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே. உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பள்ளி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பள்ளி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பள்ளி விடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க, சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. அன்னை நிலமும் அன்னை மொழியும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கி விடாதே. எழுச்சியுற்றோர் சிலர் கூடி பலவாறாய் ஆய்ந்தே ஏற்றதொரு கொள்கையினை வரையறுத்து விட்டோம். குழு சிலைவாய் வாழ்ந்து வரும் பாட்டாளி மக்கள். எழுச்சியுற்றோர் சிலர் கூடி பலவாறாய் ஆய்ந்தே ஏற்றதொரு கொள்கையினை வரையறுத்து விட்டோம். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், விடுதலைக்கு படை நடத்தி வெற்றி பெற வேண்டும். குழு சிலைவாய் வாழ்ந்து வரும் பாட்டாளி மக்கள். புலம் பெயராது உழுது உழுது சாகின்ற உழவர். குழு சேர்த்து போராடி வெற்றி பெற எண்ணி கூட்டணி என்று அமைத்து விட்டோம். இளைஞர்களே வருக. அயல் நாட்டு வணிகர்களின் மூல முதலீடும் தாய் தமிழ்நாட்டை சுரண்டுகின்ற தரகு பார்ப்பனரும் வயல் காட்டில் உழவர்களின் நிலக்கிழமையாரும் வயிற்றடித்து தாம் கொளுத்தும் தன்மையெல்லாம் மாற்றும் புயல் வேக புரட்சி என்று புறப்பட்டது இங்கே. மயலடிமை தனம் வீழ்க, கோவை தனம் வீழ்க, மன உறுதி கொண்டோரே மறவர்களே வருக. பதவி வளம் அடிமை நலம் தூய்க்கின்ற செல்வர். பதவி வளம் அடிமை நலம் தூய்க்கின்ற செல்வர். பாட்டாளி மக்களினை சுரண்டுகின்ற கயவர். பாட்டாளி மக்களினை சுரண்டுகின்ற கயவர். உதவி செய்யும் நோக்கம் என ஊர் கொள்ளை அடிப்போர். உதவி செய்யும் நோக்கம் என ஊர் கொள்ளை அடிப்போர். உண்மத்தர் சட்டங்களை உடைத்தெறியும் திருடர். உண்மத்தர் சட்டங்களை உடைத்து எறியும் திருடர். கதவிடுக்கில் ஒளிந்திருக்கும் அதிக அறக்கேடர். கதவிடுக்கில் ஒளிந்திருக்கும் அதிக அறக்கேடர். காமத்தை காசாக்கும் கலையுலக கீழோர். மத விளக்கம் பல கூறி மக்களை ஏய்ப்போர். மற்ற இவரை அழித்தொழிப்போம், மறவர்களே வருக என பாடிய பாவலரர் ஐயா பெருஞ்சித்தனார் அவர்களின் வரிகளுக்கேற்ப நேரம் கருதி இந்த ஒழிப்போர் உரையை ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் எதை நான் சொல்ல வேண்டும் என்று கருதினேனோ அதை உங்கள் முன்னால் பதிவு செய்வேன் என்ற ஒரு எனது கருத்தையும் உருவாக்கி, தோழர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த மொழி போராட்டம் என்பது வெறுமனே மொழி போராட்டமா? அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மொழிக்காக போராட்டம் அல்ல. இந்த இந்திய தேசத்தை எவ்வாறு நாம் கட்டமைக்கப் போகிறோம் என்பதற்கான ஒரு போராட்டத்தில் தொடங்கியதுதான் மொழி போராட்டம். இந்திய தேசத்தை எவ்வாறு நாம் கட்டமைத்துக் கொள்வது? வெள்ளைக்காரன் ஆண்டுட்டு இருக்கிறான், அவன் ஆண்டு கொண்டிருந்த அந்த தேசத்தை அவன் விட்டுவிட்டு செல்ல போகிறான். அவன் போன பிறகு நாம் இந்த நாட்டை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்வது? அதுதான் இங்கே பிரச்சனை. அரசியல் நிர்ணய சபை, அரசியல் சட்ட
அந்த அரசியல் நிர்ணய சபையில் மிக முக்கியமான பிரச்சனை மொழி பிரச்சனை. இந்த நாட்டில் மொழியை எவ்வாறு நாம் வைத்துக் கொள்வது, எந்த மொழியை எப்படி கையாண்டு கொள்வது என்பதில் பிரச்சனை எழுகிறது. அரசியல் நிர்ணய சபையில் ஒரு கூட்டத்தில் அரசியல் நிர்ணய சபை எழுதி முடிக்கும் வரை, அந்த அரசியல் சட்டத்தை எழுதி முடிக்கும் வரை அவர்களால் மொழி பிரச்சனையை கையில் எடுத்தால் அதில் ஒரு விவாதத்திற்கு முடிவுக்கே வர முடியவில்லை, பிரச்சனையாகிறது. கடைசி வரை அந்த ஒரு நிகழ்ச்சி நிரலை மாத்திரம் தள்ளி தள்ளி போடுகிறார்கள். மொழி பிரச்சனையை தொட்டா இந்தியா அங்கே கூடியிருக்கக்கூடிய அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் கொந்தளிக்கிறார்கள். எனவே அந்த ஒரு பிரச்சனை பற்றி மாத்திரம் எப்படி வகுத்துக் கொள்ளலாம், எந்த மொழியை நாட்டின் தேசிய மொழியாக வைத்துக் கொள்வது அல்லது ஒவ்வொரு மாநில மொழிகளையும் அங்கீகரித்து விடுவதா என்கின்ற பிரச்சனையை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டாலே அந்த கூட்டத்தை அவர்களால் நடத்தவே முடியவில்லை. கடைசி வரை 2 ஆண்டு காலம் அந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் அந்த 2 ஆண்டு காலமும் அவர்களால் கடைசி அந்த 1.5 ஆண்டுகள் தான் அவங்க அந்த மொழி பிரச்சனையை மீண்டும் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த சந்திரசேகரன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டது போல இந்த இந்தியாவிற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதிலேயே பிரச்சனை எழுகிறது. இந்த இந்தியாவை வெள்ளைக்காரன் விட்டுட்டு போறான், நாம் இந்த இந்தியாவை என்ன பெயரில் அழைப்பது, ஒவ்வொரு தேசிய இனங்களையும் தனித்தனியாக விட்டுறதா இல்ல எல்லாரையும் கட்டி வச்சுக்கிட்டு அதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பெயர் வைப்பதா என்று பார்க்கும்போது பாரதம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஆரிய கூட்டம் அடம் பிடித்தது. அந்த பாரதம் என்று பெயர் வைக்க ஒப்புக்கொள்ள அரசியல் நிர்ணய சபை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்கள் பாரத வர்த்தம் என்று வைக்கலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். அதை அண்ணல் அம்பேத்கர் உட்பட யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆரிய வர்த்தம் என்று வைக்கலாம் என்று பார்த்தால் அதற்கும் அரசியல் நிர்ணய சபை ஒப்புக்கொள்ளவில்லை. பாரத் தட் இஸ் இந்தியா என்று பெயர் வைக்க பார்த்தால் எவ்வளவு தெளிவாக பாருங்க பார்ப்போட கூட்டம். பாரத் தட் இஸ் இந்தியா என்று பெயர் வைத்து ஆக வேண்டும் என்று அடம் பிடித்தால் அதற்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்தியா தட் இஸ் பாரத் என்று ஒரு சமரசமாக நாளை வரும் ஒரு சமுதாயம் பார்த்துக் கொள்ளும் என்கின்ற நோக்கத்தில் ஒரு சின்ன சமரசத்தை அங்கு ஒன்று கட்டானுங்க. இந்த நாட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுலையே அவன் ஆரிய வர்த்தன்றான், பாரதன்றான், பாரத தேசன்றான். சரி, இந்தியா தட் இஸ் பாரத் ஒரு சின்ன சமரசத்திற்கு அல்லது அம்பேத்கர் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இப்படி பெயர் வைப்பதிலேயே தொடங்கிய பிரச்சனை மொழியை எப்படி நாம் அமைத்துக் கொள்வது என்பதில் அடுத்த பிரச்சனை எழுகிறது. அதில் மிக முக்கியமாக அரசியல் நிர்ணய சபையில் டி கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள் ஒரு கருத்தை வலுவாக சொல்லுகிறார். அவர் இடஒதுக்கீட்டு பிரச்சனை நமக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார், வழக்காடுவர் அவர் தான். ஆனால் மொழி பிரச்சனையில் அவர் ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒற்றை இந்தியா என்ற ஒன்று தேவை என்று சொன்னால், இந்த இந்தியா என்கின்ற இந்த அமைப்பு உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இந்த மொழி பிரச்சனையில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கையை அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் டி கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள் ஒரு எச்சரிக்கை மொழி அளித்தார். என்ன மொழியை பத்தி தொட்டாலே கைத்தனி குதிக்கிறீங்க, இந்தியா ஒன்னா இருக்கணும்னா எல்லா மொழிகளையும் அங்கீகாரம் அந்தந்த மாநிலங்களை அங்கீகாரம் செய்வதை பற்றி யோசியுங்கள், அப்போதுதான் இந்த இந்தியா ஒன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை அவர் சொன்னார். அதே நேரத்தில் நேரு அவர்கள் நேருவின் வாக்குறுதி என்று ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இந்த 2026 மொழி போராட்ட பொதுக்கூட்டத்தில் நாம் ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு வந்து விடுவோம். அன்பார்ந்த தோழர்களே, நேருவின் வாக்குறுதி என்பது என்ன? இங்கே இந்தியாவில் இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்பதுதான் நேரு சொன்ன ஒரு பசப்பலான உறுதிமொழி. அப்படின்னா இந்தியை அவன் எப்போது ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்போது இந்தியா முழுக்க இந்திதான் ஆட்சி மொழி என்று பொருள்.
என்ன இது பெரிய ஜனநாயகவாதி மாதிரி நேருவை காட்டுறீங்க. நேருவின் வாக்குறுதி என்ன? நேருவின் வாக்குறுதி நிறைவேற்றினா போதுமா? நேருவின் வாக்குறுதி என்ன? அதைத்தான் நாம் தெளிவாக படம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தோழர்களே, நேருவின் வாக்குறுதி என்பது இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பாத வரை ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்பதுதான். அப்ப அவனை எப்படியாச்சும் திணிக்கிறதுக்கு இதுவரை 6 முறைக்கும் மேலாக அவர்கள் இந்தியை திணிக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானது 1937 முதல் மொழி போராட்டம். அதில் மிக முக்கியமானது காத்திரமான பங்களிப்பை செலுத்தியது 2ஆம் மொழி போராட்டமான 1965 மொழி போராட்டம். அதன் பிறகு மொழி போராட்டம் நடந்திருக்கிறது. அதையும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் தன் வரலாற்றில் பொறித்துத்தான் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். இன்றைக்கும் அவன் இந்தியை சமஸ்கிருத வாரம், இந்தி வாரம், குரு நமஸ்காரம் என்கின்ற பெயரில் அவன் திணிக்க முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறான். எப்போதும் அவன் இந்தியை திணிப்பதை நிறுத்தியதே கிடையாது. நேருவின் வாக்குறுதி எங்க போயிடுச்சு? அப்ப நேருவின் வாக்குறுதி என்ன சொல்லுது? இவனை ஏத்துக்க வச்சுட்டா போதும் என்கின்ற நயவஞ்சகமான வாக்குறுதி தான் நேருவின் வாக்குறுதி. அப்ப நேரு என்ன அயோக்கியத்தனத்தை வரலாற்றில் பண்ணாரு? முதல்ல இந்த மொழி பிரச்சனையை நாம் காங்கிரஸ் கட்சியில பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸ் கட்சியை கூட்டாரு. அதுல முதல் காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் அவர் அன்றைக்கு மொழி எப்படி இந்தியா முழுக்க எப்படிப்பட்ட மொழிகளை வைத்துக் கொள்ளலாம், இந்தியை ஆட்சி மொழியாக ஆக்கிக் கொள்ளலாமா வேண்டாமா வாக்கெடுப்பு நடத்துகிறார். அந்த முதல் வாக்கெடுப்பில் 44 பேர் இந்தியை ஆட்சி மொழியாக இந்தியாவில் வைத்துக் கொள்ளலாம் என்று வாக்களித்தார்கள். 44 பேர் இந்தியை இந்தியாவில் ஆட்சி மொழியாக ஆக்கக்கூடாது என்று வாக்களித்தார். இங்கே பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேசிய இனங்களும் தத்தமது வரலாறு, பண்பாடு, கலைகள், நாகரிகம் என்று தனித்துவமான அடையாளத்தோடு இருக்கின்றன. 44 வாக்குகள் இந்தியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் நேரு தலைமையில் வாக்களிக்கப்படுகிறது. 44 வாக்குகள் இந்தியாவில் இந்திய ஆட்சி மொழியாக்க கூடாது என்று வாக்களித்தார். சமமா அதே நாள். அப்ப நேரு என்ன சொன்னார் தெரியுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நேருவின் வாக்குறுதி என்று நம்ம ஏற்கிறார்களே, அப்போது நேரு என்ன சொன்னார்? இந்த சின்ன கூட்டத்தில் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது சொல்லி எழுதி ஓடிக்க ஆரம்பிச்சார். சின்ன கூட்டத்தை கூடும்போது உனக்கு தெரியாதா? 88 பேர் தான் வந்திருக்கிறான்றது உனக்கு முதல்ல தெரியாதா? யாரை ஏமாற்றுகிறவன் அவன் நேரு என்பவர் ஒரு ஜனநாயகவாதி அல்ல. அவர் இந்தியாவில் ஆட்சி மொழியாக எப்படியேனும் அந்த காங்கிரஸ் கட்சியிலேயே பெரும்பான்மை வைத்து நிலைநாட்டி விடலாம் என்று பார்த்தவர். இதை நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வரலாற்றில் நடந்ததிலிருந்துதான் புரட்சிகர இளைஞர் முன்னணி எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும். சொந்த கருத்து என்று, எங்களுக்கு என்று சொந்த வாழ்க்கை என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே தமிழ்நாட்டு வரலாறு, இந்திய பொதுவுரிமை இயக்கத்தின் வரலாறு, அகிலத்தின் வழிகாட்டுதல் என்னவோ அதுதான் என்னுடைய கொள்கை. இது பெரும்பான்மை மக்களுக்கான கொள்கை. இந்தியாவில் உலக அளவில் என்ன சொல்றான்? உலக அளவில் மார்க்சுக்கு முன், மார்க்சுக்கு பின் என்றுதான் உலக வரலாறு எழுதப்படும் என்று சொல்லுகிறான். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதகுலம் தொடர்ந்து வந்து தன் வரலாற்றை பதிவு செய்து வருகிறது. அதில் உலக வரலாறு கார்ல் மார்க்சுக்கு முன், கார்ல் மார்க்சுக்கு பின் என்றுதான் எழுதப்படும் என்று சொல்லுகிறான். இந்தியாவின் வரலாற்றை சரியாக குறித்துக் கொள்ளுங்கள். தோழர் கார்முகில் இந்திய பொதுவுரிமை இயக்கத்திற்கு வந்த பிறகு, தோழர் கார்முகில் இந்திய பொதுவுரிமை இயக்கத்திற்கு வருவதற்கு முன் இப்படித்தான் இந்திய பொதுவுரிமை இயக்க வரலாறு எழுதப்படும். இந்தியாவில் பார்ப்பனியம் என்பது 2 விதமான ஒடுக்குமுறை செய்கிறது என்கின்ற ஒரு சரியான படப்பிடிப்பை, சரியான தத்துவார்த்த வழிகாட்டுதலை அளித்தவர் தோழர் கார்முகில் அவர்கள்தான். தமிழ்நாடு மார்க்சிய கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் கார்முகில் அவர்கள்தான் இந்திய பொதுவுரிமை இயக்கத்தில் இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்து, ஏன் இந்த நாட்டில் ஒரு இந்திய புரட்சியை உங்களால் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை? அதற்கு காரணம், நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தை பார்க்கவில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன பிரச்சனையை பார்க்கவில்லை, இந்த நாட்டில் இருக்கிற சாதிய பிரச்சனையை பார்க்கவில்லை என்று சரியாக மார்க்சியத்தை இந்திய மண்ணில் பொருத்திய மாபெரும் தோழர் கார்முகில் அவர்களின் வருகைக்கு பின், வருகைக்கு முன் என்றுதான் இந்திய பொதுவுரிமை இயக்க வரலாறு எழுதப்படும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
தோழர் கார்மிகள் அவர்களின் இந்த கண்டுபிடிப்பு என்ன தத்துவார்த்த தாக்கத்தை இந்திய பொது உடைமை இயக்க வரலாற்றில் ஏற்படுத்தியிருக்கிறது. பார்ப்பனியம் குறித்து தோழர் கார்மிகள் அவர்கள் ஒரு அற்புதமான தத்துவார்த்த விளக்கத்தை அளித்தார். பார்ப்பனியம் என்பது 2 விதமான முகங்களை கொண்டது. முதலாவது முகம் அதன் சாதி ஆதிக்க முகம், இன்னொரு முகம் அதன் இந்திய தேச கட்டுமான முகம். இந்த இந்திய தேச கட்டுமானத்தில் பார்ப்பனியம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதி ஆதிக்கத்தில் பார்ப்பனியம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் இந்தியா முழுக்க ஒரே கலாச்சாரம் என்று சொல்வது பார்ப்பனிய கலாச்சாரத்தை சொல்லலாம். அவன் இந்தியா முழுக்க ஒரே கலாச்சாரம் என்று சொல்வது இந்தியா முழுக்கக்கூடிய சாதிய கட்டுமானத்தை, சாதிய கலாச்சாரத்தை சொல்லுகிறான். எனவே இங்கே இந்தியாவில் பார்ப்பனியம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்திய தேச கட்டுமானம் வீழ்த்தப்பட வேண்டும். தேசிய இனங்கள் விரும்பினால் அவர்கள் 4 தேசியம் 8 தேசியம் ஒன்னா சேர்ந்து ஒரு குடியரசுகளாக சோவியத் ரஷ்யா போல இருந்து கொள்ளலாம். அது தேசிய இனங்கள் முடிவு செய்ய வேண்டியவை. ஆனால் ஒவ்வொரு தேசிய இனமும் இறையாண்மை பெற்ற தேசிய இனமாக தன்னை வரித்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தேசியத்தின் முன்னிற்கக்கூடிய உயிரார்ந்த கடமை என்பதை தோழர் கார்மில் அவர்கள் தெளிவாக தத்துவார்த்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். இந்த தத்துவார்த்த விளக்கத்தின் தடுமாற்றத்தால் தான் இன்றைக்கு இந்திய பொது உடைமை இயக்கங்கள் ஒரு தேக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இந்திய புரட்சி முன்னிறுத்தும் போதா, தமிழ்நாடு புரட்சி முன்னிறுத்தும் போதா ஒரு தடுமாற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த தடுமாற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது 1992 தமிழ்நாடு மார்க்சிய கட்சி. ஆக நேருவின் அந்த வாக்குறுதி என்ற அந்த பொய் மாய்மாலத்தை இனியும் நாம் நம்ப வேண்டாம். இந்தியா முழுக்க அனைத்து தேசிய மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே நேரு அதே நாளில் முதல்ல நடத்தின கூட்டத்தில் இந்திய பெரும்பான்மையாக வாக்கு எடுக்கக்கூடிய கூட்டத்தில் நடத்தவுள்ள அன்று மாலையே இன்னொரு கூட்டம் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்தில் மொத்தம் 77 பேர் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி இருக்கலாம் என்று சொன்னார்கள். 77 பேர் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி கூட்டிய 2 கூட்டத்தில் ஒரே நாளில் 2 கூட்டம் நடக்குது. 2 கூட்டத்திலும் இந்தி பெரும்பான்மையை பெறவில்லை. அன்று மாலை 2வது 77 பேர் போட்ட வாக்களிப்பில் பட்டாபி சீதாராமையா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தனது வாக்கை செலுத்தி இந்தியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கலாம் என்ற ஒரு அயோக்கியத்தனமான முடிவு. பெரும்பான்மை ஒரு வாக்கு போட்டா நடுமுறை தேர்தல் நடத்தினா ஓட்டு போட்டுவதா அவரை பெரும்பான்மை. அதன் பிறகு அரசியல் நிர்ணய சபையில் வாக்களிப்பை நடத்துகிறார்கள். அரசியல் நிர்ணய சபையிலும் அங்கே பெரும்பான்மை பெற முடியவில்லை. இப்படி கொள்ளைப்புறமாக புகுந்ததுதான் இந்தி. எனவே 2ஆம் அகிலம் 4வது பேராயம் தெளிவாக உலகிற்கு வழி சொன்னது. எல்லா தேசிய இனங்களும் தத்தமது தேசிய அரசு உரிமையை அமைத்துக் கொள்ளும் உரிமை படைத்தவை. ஒரு நாட்டில் ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா தேசியத்திற்கும் அந்த தனித்துவமான தன் மொழியை ஆட்சி மொழியை ஆக்கிக் கொள்வதற்கும் தன் வளங்களை தன் நாட்டின் மக்களை எப்படி நிர்வாகம் செய்து கொள்வது என்பது குறித்த இறையாண்மை பெற்ற அரசுகளாக எல்லா தேசியங்களும் இருக்க வேண்டும் என்பதை, ஒரு தேசியம் இன்னொரு தேசியத்தை உலகில் எந்த மூலையிலும் ஒடுக்கக்கூடாது என்பதை 2ஆம் அகிலத்தின் 4ஆம் பேராயம் சொன்னது. ஐநா சபை என்ன சொன்னது? ஐநா சபையும் அதை அப்படியே ஆமோதிக்கிறது. எல்லா தேசியத்திற்கும், உலகத்தில் உள்ள எல்லா தேசியத்திற்கும் தமது மொழி உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தங்களது பண்பாட்டு உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தங்கள் இனத்தின் அடையாளை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தாங்கள் இன அடிப்படையில் ஒரு தேசிய அரசை அமைத்துக் கொள்வதற்கு உரிமை படைத்தவை. ஒரு ஐக்கியத்தை ஒரு இந்தியா முழுக்க ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த தேசியமும் தனது தேசிய அரசை அமைத்துக் கொள்வதுதான் அந்த தேசியத்தின் உயிரார்ந்த உரிமை என்று ஐநா சபையில் சொல்கிறது. ஆனால் அதை